குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஃபோர்த்து சாப்டர் சமே இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி தான் பார்க்க போகிறோம். அதில் எக்ஸசைஸு 4.2 எக்ஸசைஸ் 4.2ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோங்க. இதில் ஏதாச்சும் கிளியராக இல்லை, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டு அப்படின்னாவே நீங்கள் சொல்லுங்கள். என்ன பண்ணலாம் அப்படின்னு எகைன் கூட இன்னொருக்கா நடத்தலாம். ஓகேவா சாமி? பாருங்கள், ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் சச் தட், அதாவது எக்ஸோடைய வேல்யூவை இந்த இன்டர்வலில் கண்டுபிடிக்கணும். -6π < x < 6π அண்டு cos x = 0. அதாவது -6π to 6π வரையும் cos x 0வா எந்தெந்த ஆங்கிளில் எக்ஸுக்கு என்னென்ன ஆங்கிள் போட்டால் cos x 0 வரும் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு நல்லாவே தெரியும் கிளியராக. cos π/2 0, அதாவது காசுக்குள்ளே 90 டிகிரி இருந்தால் 0. ஆடு நம்பரில் π/2 வந்தால் 0 சாமி. அதே மாதிரி cos 3π/2 0, cos 5π/2 0. அப்போ தேர்ஃபோர் கொடுத்துருக்கிற இந்த இன்டர்வலை -6π +6π π/2 எழுதிக்கலாம். அப்போ இந்த -6π நான் என்ன எழுதலாம்? -12π/2 எழுதலாம். பாருங்கள், இந்த ரெண்டுக்கும் 12 அடித்தா 6π தானே. அப்போ -12π/2 எது வரையும் போடணும்? +12π/2 அடிச்சு பாருங்கள், 6π. -6π to +6π. அப்போ π/2 நம்ம எழுத போகிறோம். அப்போ தான் ஈஸி நமக்கு. அப்போ இதை -12π/2 +12π/2 வரையும் போடலாம். அப்போ வரிசையாக எழுதும்போது -12π/2, அதுக்கு முன்னாடி -11π/2, -10π/2, -9π/2, எக்ஸட்ரா 0π/2, 3π/2, எக்ஸட்ரா என்னென்ன வரும். சரி, நான் சொல்கிறது புரியுதாக்கன்னு? வரிசையாக எழுதும்போது 0π/2, 1π/2, 2π/2, 3π/2, எக்ஸட்ரா 12π/2 அப்படின்னு எழுதிக்கலாம். இதில் நல்லா ஞாபகம் வச்சுங்க, நம்ம சொல்யூஷன் பாருங்கள் கண்ணு. இந்த ஈவன்லாம் அடிக்க முடியும். அப்போ இது அடித்தா 6π. அப்போ காசுக்குள்ளே நமக்கு 6π போட்டோம்னா +1 ஆயிரும். நல்லா பார்த்துங்க, ஈவன் நம்பரில் பை வந்தால் அடிச்சுட்டு போட்டால் நமக்கு +1, அல்லது ஆடு நம்பரில் பை வந்துச்சுன்னா -1 வந்துருந்தாங்க. இது பாருங்கள், இதை அடித்து போட்டால் 6π. அப்போ காசுக்குள்ளே -6πனா +1 வந்துடும். அதே இங்கே அடித்து போடலாம் பாருங்கள், இதை அடித்தா -5π. அப்போ காசுக்குள்ளே -5π போட்டால் -1 ஆயிரும். ஆனால் π/2 அடிக்க முடியாமல் எங்கே வருதோ அதுதான் 0. அப்போ நம்ம சொல்யூஷன் ஆடு நம்பரில் இருக்கிற π/2 எடுக்கணும். அப்போ -11π/2, -9π/2, -7π/2, -5π/2, -3π/2, அப்புறம் -π/2, π/2, 3π/2, 5π/2, 7π/2, 9π/2, 11π/2. புரியுதா கண்ணு? ஈவன் நம்பரில் இருக்கிற π/2 எடுக்கக்கூடாது, ஏன்னா அதை அடிச்சு விடுவோம். அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது அப்போ காசுடைய வேல்யூ உனக்கே தெரியும். காசுக்குள்ளே ஆடு நம்பரில் பை வந்ததுனாலும் சரி, ஈவன் நம்பரில் பை வந்ததுனாலும் சரி, ஆன்சர் பார்த்துக்கோ உனக்கு கிடைக்கும். அதாவது காசுக்குள்ளே ஆடு நம்பரில் பை வந்தால் -1ன்னு வரும், காசுக்குள்ளே ஈவன் நம்பரில் பை வந்தால் +1ன்னு வரும். ஆனால் நமக்கு cos x என்னவா இருக்கணும்? 0வா இருக்கணும். அப்போ இந்த எக்ஸ் π/2 இருக்கணும். அப்போ இந்த எக்ஸ் π/2னா எப்படி π/2? ஆடு நம்பரில் π/2, 1π/2, 3π/2, 5π/2. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். இதை ஜென்ரலாக இப்படி எழுதுனாவே உனக்கு மார்க் கொடுத்துருவாங்க. அல்லது ஜென்ரலாக போடும்போது இப்படி இதெல்லாம் ஆடு நம்பர் இல்லையா, அப்போ 2n - 1 π/2ன்னு போடலாம். இப்போ பாருங்கள், எண்ணுக்கு பதிலாக 0 கொடுத்துப்பாரு, -π/2. எண்ணுக்கு பதிலாக 1 கொடுத்துப்பாரு, 1 போட்டிங்கன்னா 1 2 2ல் 1 போச்சுன்னா 1, 1π/2. அதே -1 கொடுத்தீங்கன்னா -3π/2. 2 கொடுத்தீங்கன்னா 3π/2. அதே -2 கொடுத்தீங்கன்னா -5π/2, எக்ஸட்ரா. இப்போ 6 வரையும் 6ன்னு கொடுத்தீங்கன்னா பாரு 11π/2. இப்போ புரிஞ்சுதா தங்கம்? அது -5 கொடுத்து பாரு, -11π/2.
அப்போ therefore x equal to 2n minus 1 pi by 2. அப்போ n எது இதில் இருந்துருக்கும் 0 plus or minus 1 plus or minus 2 etc. plus or minus 5 comma 6 தான். minus 6 இங்கே வராது. minus 6 கொடுத்தீங்கன்னா minus 13 pi by 2 வந்துடும். அது இல்லை இங்கே. அதனால அதை கவனமாக பார்த்துக்கோ. இது 2n minus 1 pi by 2 தான் கொடுக்கணுமா, இல்லை நீ 2n plus 1 pi by 2 கூட போட்டு இந்த வேல்யூ எப்போ என்ன வரும் அப்படின்னு கூட நீ சரி பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது புரியுதா? ஜஸ்ட்டு இதில் ஒரே ஒரு கான்செப்ட் தான். cos x equal to 0 அப்படின்னாவே இந்த எக்ஸு ஆடு நம்பர் பை பை 2வாக தான் இருக்கும். அப்போ இதுக்குள்ள எத்தனை பை, ஆடு நம்பரில் எத்தனை பை பை 2 வருது, அப்போ இதை பை பை 2 வர மாதிரி பிரித்து எழுதிக்கிங்க. அப்போ -6 பையை -12 பை பை 2 அப்படின்னு எழுதலாம். 6 பையை +12 பை பை 2. அப்போ -12 பை பை 2லிருந்து +12 பை பை 2 வரையும் எத்தனை ஆடு நம்பர் பை பை 2 வருதுன்னு பாருங்கள். இது ஈவன் நம்பர் பை பை 2 -11 பை பை 2. அப்படி ஆடு நம்பரில் வர பை பை 2 தான் நமக்கு சொல்யூஷன். இப்போ புரிஞ்சுதா தங்கம்? அதே மாதிரி தான் செகண்ட் சம்மு. -5 பை less than or equal to x less than or equal to +5 pi and cos x equal to 1. நல்லா பார்த்துக்கோ, cos x 1 வரணும், +1 வரணும். அப்போ cos 0 1, cos 2 pi 1, cos 4 pi 1. காசுக்குள்ள ஈவன் நம்பரில் பை வரணும் தங்கம். அப்போ காசுக்குள்ள -2 பையும் 1 தான். ஏன்னா காசு வந்து ஒரு ஈவன் ஃபங்க்ஷன், மைனஸ் வெளியில் வந்தால் கூட +1 தான். அதே மாதிரி cos -4 pi 1. அப்போ நமக்கு சொல்யூஷன் என்னென்ன பார்த்தாவே சொல்லலாம். என்னென்ன ஆங்கிள் பாருங்கள், 0, 2 pi, 4 pi, -2 pi, -4 pi. அப்போ 0 + or -2 pi + or -4 pi. புரியுதா தங்கம்? இதுதான், ஒன்றுமே இல்லை, பார்த்தீங்கன்னாவே டக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி செகண்ட் சம் பாருங்கள். இதுலேயே எக்ஸசைஸ் 4.2ல் செகண்ட் சம். ஸ்டேட் த ரீசன் ஃபார், அவன் என்ன ரீசன் அப்படின்னு கேட்குறான். என்ன ரீசன்? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் பாருங்க, காஸ் -π/6 நாட் ஈக்குவல் டு -π/6. இது வந்து -π/6க்கு ஈக்குவலாக இருக்காது. இதுக்கு என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம், காஸ் வந்து ஈவன் ஃபங்க்ஷன். அப்போ இந்த காஸ் ஈவன் ஃபங்க்ஷன்னா காசுக்குள்ளே இருக்கிற மைனஸ் வெளியில் வந்தால் ப்ளஸ் ஆயிரும். அப்போ நமக்கு ஆன்சர் +π/6 தான் வருது. அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் -π/6. அப்போ அதை காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இந்த மைனஸ் வெளியில் வரும்போது ப்ளஸ் ஆயிரும், காஸ் π/6. காஸ் இன்வர்ஸும் காசும் அடிபட்டு +π/6 தான் வரும். ஆனால் அவன் -π/6ன்னு கொடுத்துருக்கான். ஹென்ஸ் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு -π/6. இதுக்கு ஒரே ஒரு காரணம், சின்ஸ் cos x is an even function. அதனால் மைனஸ், காசுக்குள்ளே இருக்கிற மைனஸு வெளியில் வந்தால் என்னவாகும்? ப்ளஸ் ஆயிரும். அப்போ நமக்கு ஆன்சர் +π/6 தான் வரும். ஆனால் அவன் -π/6, அதனால் இட் இஸ் நாட் ஈக்குவல். இது புரியுதா தங்கம்? இதில் ஏதாச்சும் சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.